மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு வரப்போக இருக்கிறது பால் ஹேமன். பால், உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஏன் பேர் பால் ஹேமன்? ரோமன் ரெயின்ஸுக்கு செய்த துரோகத்தை நினச்சி, சிஎம் பாங்குக்கு நினச்ச துரோகத்தை நினச்சி வருந்துக்கிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க. நான் ஒரு நல்ல ஒரு ஃபேஷனில் வந்திருக்கிறேன். பேட் மேக்கப் உட்கார சொல்கிறாரு, கோமாவே உட்காராரு. பால், நீ ரோமன் ரெயின்ஸுக்கு லோ ப்ளோ போட்டு துரோகம் பண்ணீங்க. ஆனால் ஸ்டில் நாங்கள் எல்லாருமே ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ணுறேன். இப்போ கூட தான் வீத ஒன் அப்படின்னு தான் காட்டுவேன். அரங்கத்தில் இருக்கிற எல்லாரும் வீத ஒன் அப்படின்னு தான் காட்டுவாங்க. நீங்கள் எல்லாருமே வீத ஒன் சொல்லிக்கோங்க. ஆனால் இதுக்கப்புறமா நான் ரோமன் ரெயின்ஸை பார்த்து வீத ஒன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ரோமன் ரெயின்ஸ் எனக்கும் உள்ள ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. அப்போ பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் சிஎம் பாங் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் சிஎம் பாங் எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக எனக்கு தேவைப்படும் போது வரல. அவன் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான், நான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ சிஎம் பாங் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் கிடையாது. மைக்கேல் கோல் கூறுகிறார், இல்லை சிஎம் பாங்குக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி போயிருச்சே. என்ன 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 ஃப்ரெண்ட்ஷிப் போயிருச்சு? நீ காசுக்காக என்ன வேணால் பேசுவேன், கம்பெனி விட்டு மாறுவியா, இல்லாட்டா வயசான வரைக்கும் இங்கேயே இருப்பியா? அது உன் தலையெழுத்து. நான் ஒன்று சொல்கிறேன், நீ புரிஞ்சுக்கோ. சிஎம் பாங், நான் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக அவனுக்கு பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக அவனுக்கு நான் மெயின் இவெண்ட் வாங்கி கொடுத்தேன். பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொன்னேன். பட் ஆனால் என்ன காயப்படுத்துகிற மாதிரி தான் ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் இந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ரோமன் ரெயின்ஸ் பண்ண மாதிரியே சிஎம் பாங்கும் பண்ணால் அது ரொம்ப பெரிய தப்பு. இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது செத் ராலின்ஸ் ஒரு சிறந்த தலைவனாக இருந்தான், சிறந்த ஒரு லீடராக இருந்தான். ஸோ அதனால தான் நான் இவங்க ரெண்டு பேரையும் எக்னாலஜ் பண்ணாமல் செத் ராலின்ஸ் எக்னாலஜ் பண்ணேன். இதுக்கப்புறம் செத் ராலின்ஸுடைய பேச்சை தான் நான் கேட்பேன்.